கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் பகுதியில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு திட்டம். சுமார் 1144 ஹெக்டேரில் அணுக்கனிம சுரங்கம் அமைப்பது தொடர்பாக அக்டோபர் 1 கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும் என தகவல். கதிரியக்க அபாயமுள்ள அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தல். மதுரையில் உள்ள நக்கீரர் நுழைவாயிலை இடித்து அகற்ற நடவடிக்கை எடுக்கக்கூடாது என இடையிட்டு மனு தாக்கல் செய்த முன்னாள் அமைச்சர் RP உதயகுமாருக்கு ஐகோர்ட் கிளை கடும் கண்டனம். மக்கள் நலனில் அக்கறையுள்ள முன்னாள் அமைச்சர் இதுபோன்ற மனுக்களை தாக்கல் செய்யலாமா? RP உதயகுமாருக்கு ஏன் அபராதம் விதிக்கக்கூடாது? ஹைகோர்ட் கிளை சரமாரி கேள்வி. விருதுநகர் செவல்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி. படுகாயமடைந்த மற்றொருவருக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவு. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும். உத்தரவை செயல்படுத்தாவிட்டால் தலைமை செயலாளர் நேரில் ஆஜராக நேரிடும் என எச்சரிக்கை. கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் விவகாரத்தில் தலைமை செயலாளர் தனி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஆட்சியில் பங்கு கேட்பதில் என்ன தவறு? விசிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் இல்லாமலா திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது? மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைந்தபோது 18 ஆண்டுகள் பதவி வகித்து திமுக பலன் பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். துறையூரில் சத்துணவு முட்டைகளை குறைந்த விலைக்கு விற்ற சத்துணவு அமைப்பாளர், அதனை வாங்கிய உணவக உரிமையாளர் கைது. அரசு பள்ளிக்கு தந்த முட்டை, அரிசி, பருப்பு உள்ளிட்ட சத்துணவு பொருட்களை விற்று காசு பார்த்த சத்துணவு அமைப்பாளர் வசந்தகுமாரி என்பவரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவு. கொல்கத்தா RG மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் மருத்துவர் சந்தீப் கோஷின் மருத்துவ பதிவு ரத்து. கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் கைதான சந்தீப் கோஷின் மருத்துவ பதிவை ரத்து செய்து மேற்கு வங்க மருத்துவ கவுன்சில் நடவடிக்கை. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 339 ரன்கள் குவிப்பு. சென்னையில் நடைபெற்ற தனது 101வது டெஸ்ட் போட்டியில் 100 ரன்களை விளாசி இந்திய வீரர் அஸ்வின் அபாரம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.